எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு கேரளாவில் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. எவ்வளோ என்ஜாய் பண்ணேன், எப்படி இருந்தது, அவங்களோட ஓணம் எப்படி இருக்கும், நம்மளோட தீபாவளி எப்படி இருக்கும். நம்மளோட தீபாவளி மாதிரி அவங்களோட ஓணம் கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி காலையிலேயே 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டு பூவெல்லாம் போட்டு 8 மணி வரையும் கோலம் போட வச்சுருவாங்க. நம்ம அரிசி மாவு எடுத்தோமா 2 நிமிஷம் கோலம் போட்டோமா முடிச்சோமான் இருப்போம். பொங்கலுக்கு பெயிண்ட் அடித்தோமா அது கூட இவ்வளோ டைம் வராது. இந்த பூவெல்லாம் கட் பண்ணி அதை வரிசையாக கோடு வரைச்சி அதில் போட்டு லைனாக வச்சு இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையான சந்தோஷம்தான். அடுத்து உருளி, இவங்க வந்து மண் சட்டியில் தான் வைப்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உருளி டெக்கரேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகலை. 5 நிமிஷத்தில் வேறு ஒரு ஆள் வேறு ஒரு கதை பண்ணி வச்சிருச்சு. இவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து இட்லி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம். இவங்க வந்து இந்த அடை தான், கொழுக்கட்டை மாதிரி ஒரு அடை செஞ்சு அந்த நேந்திரம் பழம் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு அதுதான் காலையில் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அது சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு பெரிய கறிகள், ஓலன், காளான், என்னென்னமோ பேர் இருக்கும். ஓலன் காளான்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அவியல், ஏதோ இஞ்சி தயிர், புளியை கரைச்சி அதில் சர்க்கரை போட்டு அது ஒரு புளி இஞ்சி, அந்த இதில் ஒரு கருப்பு கலரு, ஒரு இலையில கருப்பு கலரு இது இருக்குது பாருங்கள், அதுதான் புளி இஞ்சி. அவியல், பொரியல், 4-5 வகை பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து நம்மளோட பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த விளையாட்டு போட்டியில் என்னோடய பொண்ணு, நான், என் வீட்டுக்காரர் எல்லாருமே விளையாண்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணதே கிடையாது. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம். அதுவும் கேரளாவில் போய் பண்ணும்போது இன்னியும் எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது. இவ்வளோ நாள் இதை நான் வந்து தூரமாக இருந்து பார்த்துருக்கேனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ எனக்கு என்னோடய கையில் குச்சை கொடுத்து அடிங்கன்னு சொன்னோடனே வேணான்னு சொல்லுவோமா, உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு, நான், 3 பேருமே குழந்த, 3 பேருமே வந்து ட்ரை பண்ணோம். 3 பேருக்குமே கிடச்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்டு தான் சுற்றி எல்லோரும் மூஞ்சிலையும் அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள், ஒரே அடி. என்னோடய கையிலையும் கிடச்சது, நானும் என்ஜாய் பண்ணேன். இது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. நம்ம வந்து எதுவும் எப்போது எல்லா நாளும் போல இருந்ததுன்னா நல்லா இருக்காதுல்ல. என்றைக்காவது ஒரு நாளாவது வித்தியாசம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்காதுல்ல. ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும். இதுக்கு வந்து நமக்கு ப்ரைஸோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனாலும் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். நம்ம அடித்தோம், நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது எனக்கு நிறையவே இருந்தது. இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மலை, மேலே ஏறினா ஆளுங்களே தெரிய மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் ஏற முடியும். எல்லோரும் வந்திருந்தாங்க, நிறைய பேர், ஒரு 100-200 பேர். இன்றைக்கி எல்லாருக்கும் லீவுன்றதுனால, நம்மளோட ஓணம் லீவுன்றதுனால எல்லோரும் வந்திருந்தாங்க. சரி, நானும் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். குழந்தைய கூட்டிகிட்டு போனது எனக்கு ரொம்பவே பயமாகவே இருந்தது. இது எந்த அளவுக்கு, இது கையை விட்டுட்டோம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ கையிலேருந்து விட்டுட்டோன்னா அங்கே லாஸ்ட்டில் கார் நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து விழுந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு இதாக தான் இருக்கும், சறுக்கலாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் வேகமாக வீட்டுக்கு இறங்கி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்படி இருந்தது என்னோடய ஓணம் செலிப்ரேஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.